Hey friends, welcome to Jyoti's Kitchen. இன்னைக்கு நம்ம மட்டன் லிவர் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் ஜோதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் லிவர் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்னதாக 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மல்லி பவுடர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கரம் மசாலா, மட்டன் மசாலா ரெண்டும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகு ஜீரகம் இந்த மாதிரி திரிச்சது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம லிவர் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற லிவரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த பாருங்க லிவரோட கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள், மிளகு சீரகம் திரிச்சு வச்சிருக்கோம் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த ஆயிலே வெங்காயமும் ஈரலும் நல்லா இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெங்காயமும் ஈரலும் ஆயிலே நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிற அப்புறம் நெக்ஸ்ட்டு தனியாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிற அப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். நமக்கு நல்லா கிரேவி லெவலுக்கு வந்துடும். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு இது. தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், ரச சாதம் வச்சு இந்த மாதிரி ஈரல் கிரேவி வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஈரல் எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு நமக்கு கிரேவி லெவலுக்கு வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு.
கொஞ்சமாக மல்லியல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம பிளேட்டிங்க்கு மாற்றிடலாம். நம்ம இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ரச சாதத்துக்கு இந்த மாதிரி மட்டன் ஈரல் கிரேவி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜோதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.